சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் நாடகத்தை பாத்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஆள் இல்ல. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் உன்ன பழைய முட்டாள் பார்வதி இல்ல. கோவில்னு பாக்குறேன். என் பொறுமையை சோதிக்காம இந்த இடத்தை விட்டு போயிடு. இல்ல மரியாதை கெட்டுடும். அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. அக்கா விரி. அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா ப்ளீஸ்க்கா நில்லுக்கா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. இத்தனை வருஷமா தாயா புள்ளையா பழகியும் உனக்கு என்ன பத்தி தெரியலனா உன்னெல்லாம் என்னக்கா சொல்றது? ஒரு நிமிஷம் நான் அப்படியெல்லாம் பண்ணிருப்பேனான்னு யோசிச்சியாக்கா நீ? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அப்படியே உறவே வேண்டான்னு வேரோட வெட்டி வீசி எரிஞ்சு போயிட்டே இருக்க. இன்னைக்கு வரைக்கும் நீயும் மாமாவும் ஒண்ணு சேரணும், சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சும் கூடவே இருந்து கண் கூட பார்த்து எப்படிக்கா உன்னால இப்படி நடந்துக்க முடியுது? என்ன விட அர்ஜுன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அவன் உனக்காக பண்றதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா அவங்க எல்லாரும் உன்னை என்னக்கா நினைப்பாங்க? மத்தவங்க யாரும் உன்னை தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் வந்து வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா. ஏய், கண்டவங்க ஏதாவது நினைப்பாங்கன்றதுக்காகலாம் நான் என்ன மாத்திக்க முடியாது. ஆமா, அவங்க எல்லாம் யாரு என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? அவங்க எல்லாம் யோக்கியமா? ஒரு கொலைகார என்ன பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு கொலைகாரனை பெத்து அந்த செண்பகவல்லியோ இல்ல அந்த கொலைகாரனை கட்டிக்கிட்டு அவன் பொண்டாட்டி நீ என்ன தப்பா நினைக்கிறதுக்காகலாம் என்னால என்ன மாத்திக்க முடியாது. திட்டம் போட்டு கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டு இப்ப வந்து நல்லவங்கிற முகமுடிய போட்டுட்டு நடிக்கிறியா? நீ இப்படியெல்லாம் வந்து நடிக்கலன்னா எங்க நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்னு தெரிஞ்சு வெளியில வந்து உன் புருஷனை மறுபடியும் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருவேன்னு பயந்து தானே இப்படி வந்து நடிச்சிட்டு இருக்க?